பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் என்ப நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் தக்க பலன் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பணம், என்னுடைய புகழ், என்னுடைய திறமை, என்னுடைய ஞானத்தினால எதையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க? மக்களுடைய தேவைகளை கண்டுணர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் மனமாக பணமோ பொருளோ கொடுத்து விட்டால் தாங்கள் செய்ய நினைக்கிற தவறுகளை அவர்கள் மூலமாக செய்து விடலாம் என்று சொல்லி தவறுதலான எண்ணம் கொண்டவர்களும் இன்றைக்கு வாழுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எச்சரிக்கை! நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எச்சரிக்கை! தப்ப முடியாது. எல்லாருக்கும் தக்க பலன் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. அதை உணர்த்தும் முன்னமாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அருமையாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஒரு நாளிலே நிற்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நன்மை செய்தாலும் அதற்குரிய பலன் உண்டு, தீமை செய்தாலும் அதற்குரிய தண்டனையும் உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, அன்பான சகோதரனே சகோதரியே, எச்சரிக்கையோடு தக்க பலன் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்கிற உணர்வோடு நம்ம வாழ அர்ப்பணிக்க தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அருமையாக எழுதுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் மிக அருமையாக சொல்லுகிறது. இன்னும் நேர்த்தியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்துக்கு நேரம் கண்களை திருப்புவோம். ஏன்னா 12வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது. தக்க பலன் நீங்களும் நானும் அடைய போகிறோம். ஆகவே கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபை நாட்களில் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாக நன்மைகளை செய்ய அர்ப்பணிப்போம். நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் தக்க பலன் உண்டு, மறந்து விட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற வண்ணமாக நன்மைகளை செய்து பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கண்களை போடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் தெளிவாக பேசுனீங்க, தக்க பலன் உண்டு என்று. இதை உணர்ந்தவர்களாக உங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே நன்மைகளை மாத்திரம் நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. தேவையுள்ள பிள்ளைகள் உண்டு, தேவையுள்ள பிள்ளைகளுக்கு உடைய சித்தத்தின்படி அற்புதங்களை செய்யுங்க. செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.